தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் விமான விபத்துல காலமாயிருக்காரு காலையில். ஸோ அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். இன்று ராகுல் அவர்களும் கனிமொழி அவர்களும் மீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஸோ கூட்டணி தொடர்பாக எவ்வளவு தொகுதிகள் என்ன பண்ணலாம் அப்படின்ற தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி வந்து வெளியாகிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? திமுக டிஃபென்ஸ்ல இருக்காங்க. இந்த கூட்டணி உடையாம பார்த்துக்கணும் அப்படின்ற தேவை இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ஒரு சைட்ல அதிமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அப்போ குறைந்தபட்சம் திமுக அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா புது கட்சிகளை உள்ள இழுக்கிறதுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, உள்ள கொண்டு வரதும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் இருக்கிற கூட்டணியை பத்திரமா வச்சுக்கணும். அதனால அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணணும். காங்கிரஸ் பார்ட்டி வெளியே போயாச்சுன்னா திமுகவுக்கு பெரிய டேமேஜ். ஸோ அதனால திமுக இப்ப டிஃபென்ஸ்ல இருக்காங்க. தளபதி அப்படின்ற அந்த எம்எல்ஏ ரொம்ப காட்டமா பேசுறாரு. அதுக்கப்புறம் RS பாரதி அவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, நிர்வாகிகள் எல்லாம் கூட்டணி குறித்த இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பொது வெளியில ஷேர் பண்ணக்கூடாது, அது தேவையில்லாத குழப்பங்களை தான் ஏற்படுத்துது. எலெக்ஷன் வரும்போது நம்ம எப்படி இந்த தேர்தலில் ஜெயிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது போக இப்ப நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து கனிமொழி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ சந்திக்கல, கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து அவங்க அங்க போறாங்க. இவங்களுக்கு அவங்களோட தேவை இருக்கு. அதே மாதிரி திமுக தலைமையும் நம்ம டிஃபென்ஸ்ல போகலாம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேச வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. திமுகவோட தொண்டர்கள், திமுகவோட லோ லெவல் லீடர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. காங்கிரஸ் பார்ட்டி சின்ன ஒரு கட்சி, நம்ம தான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம், அவங்க இப்படி பேசுறாங்க. அதுலதானே தளபதிலாம் பதில் சொன்னது. ஆனா அப்படி பதில் சொல்லும் போதும் திமுக தலைமை இல்ல டிஃபென்ஸ்ல ஆடுவோம், குவைட்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்ன? காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. இந்த அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவுல காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எம்எல்ஏ சீட்ஸ் வேணா கிடைக்காம போகும், அது ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஆனா திமுகவோட இழப்போட ஒப்பிடும்போது அது பெரிய இழப்பு கிடையாது. திமுகவுக்கு பதவிக்கு வர முடியாம போயிடும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியாம போயிடும். இது பெரிய ஒரு பின்னடைவா திமுகவுக்கு இருக்கும். இப்ப காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் இல்லைன்னா திமுகவை யாரும் நம்ப மாட்டாங்க, மைனாரிட்டிஸ் திமுகவை நம்ப மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்கன்னா ரைட், திமுக எடுத்தது பாஜக கூட போறது ரெடி ஆயிட்டாங்கன்னு மைனாரிட்டிஸ்லாம் திமுகவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது போக இப்ப திமுகவோட ஒரே அரசியல் என்ன? பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு. அப்ப அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். 4 வருஷமா நீங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பண்ணி தான் நீங்க ஓட்டும் வாங்க போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட பாஜக எதிர்ப்பு எடுபடணும்னா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கணும். அப்படி சொல்றதை விட நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கணும், இந்தியா அலையன்ஸ்ல நீங்க இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அதனால இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. இப்ப என்ன சிக்கல்னா, அகாமடேட் பண்றது கஷ்டம். 25 சீட்ஸ் கொடுத்து அகாமடேட் பண்ணிட்டீங்க. இப்ப காங்கிரஸோட டிமாண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. வரக்கூடிய நியூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 40 சீட் எதிர்பார்க்கறாங்க, அதிகார பகிர்வு, 2 ராஜ்யசபா சீட்ஸ், இப்படிலாம் அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா காங்கிரஸ் அகாமடேட் பண்றது கஷ்டம். ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ள நிறைய அதிருப்திகள் இருக்கு, நிறைய சீட்ஸ் வேணும்னு எல்லா கட்சிகளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வைக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கு மற்ற எல்லா கட்சிகளை விட லெவரேஜ் அதிகம். மற்ற எல்லா கட்சிகளை விட காங்கிரஸ் பார்ட்டி திமுகவுக்கும் தேவை. ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியால இன்னும் ஸ்ட்ராங்கா திமுகவோட நெகோசியேட் பண்ண முடியும். இப்ப திமுக எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். திமுக காங்கிரஸ் அகாமடேட் பண்ண முயற்சி பண்ணும்போது அதனால யாருக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படின்றதும் $1 மில்லியன் கொஸ்டின். திமுக காங்கிரஸ் நிறைய சீட்ஸ் கொடுத்தா வேற ஏதாவது கம்மியா கொடுக்கணும்ல. சோ இதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். மதிமுக வேற 10 சீட்டு கேட்கறாங்களா, அதுல 3 வந்து எங்களுடைய சொந்த சின்னத்தில் நிக்க போறோம் அப்படின்லாம் வந்து நெருக்கடி தராங்க அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடி இருந்த வேகம் இப்போ திமுக கூட்டணியில இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. என்டிஏ வந்து முதல் மீட்டிங் போட்டாங்க, அவங்க நிறைய பேர் இவ்வளவுதான் சீட் அப்படின்றதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கொஞ்சம் வேகம் எடுத்துட்டாங்க எலெக்ஷன் நெருங்கிறத பார்த்துட்டு. ஆனா திமுக வேகமா வந்துகிட்டு இருந்தவங்க கீரை ஸ்லோ ஆயிட்டாங்களே, எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னா, திமுகவை பொறுத்தளவுல அலையன்ஸ் ஏற்கனவே இருக்கு.
அதை இதுக்கு மேல வலுப்படுத்துறது கஷ்டம். அப்படியே வலுப்படுத்தினாலும் கொஞ்சம் தான் வலுப்படுத்த முடியும். டிஎம்டிகே மாதிரியான கட்சியை உள்ள கொண்டு வரலாம், அதை தாண்டி பெருசா பண்ண முடியாது. திமுகவுக்கு பின்னடைவுன்றது பார்த்தோம்னா, ஒண்ணு டிடிவி அவர்கள் அங்க போய் சேர்ந்துட்டாரு, அது ஒரு பின்னடைவு தான் திமுகவுக்கு. ஏன்னா அது அதிமுகவை ஸ்ட்ராங் ஆக்குது, அதிமுக அலைன்ஸை ஸ்ட்ராங் ஆக்குது. ஆனா என்னோட பார்வையில திமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னா, டிவிக்கே ஆஃப் ஆயிட்டாங்க. டிவிக்கே ஆஃப் ஆனதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. டிவிகேவை பொறுத்தளவுல டிவிகே நல்லா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா திமுகவுக்கு அது பம்பரா இருந்திருக்கும். ஆனா கரூர்ல போய் அவங்க சிக்கிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா டிவிகேவால செயல்பட முடியல. அவங்களுக்கு விஜயோட செல்வாக்கும் என்னை பொறுத்தளவுல சரிஞ்சிருக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டெஃபினட்டா விஜயோட செல்வாக்கும் சரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா அவரு பேசினார் இல்லையா, தாவிக அந்த செயல் வீரர்கள், செயல் வீரர்கள் கூட்டம், அதெல்லாம் பெரிய பேசு பொருளாவே ஆகல. நான் சொல்றது பெரிய லெவல்ல ஒரு ஒரு ரீச்சே இல்லை இருக்கு. அவர் எப்ப பேசினாலும் பெரிய பேசு பொருள் ஆகாது, ஆனா அதுக்கு ரீச் இருக்கும். நிறைய பேர் பார்ப்பாங்க, விஜய் பேசுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. பட் கடைசியா அவர் பேசின ஸ்பீச்சுக்கு பார்த்தோம்னா பெரிய ரீச் கூட இல்லை. அது காரணம் என்னன்னா, விஜயோட ரசிகர்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் வேற. அவரு ஒரு ரோட் ஷோ போனாருன்னா மாசா இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் அவர் பின்னாடியே வருவாங்க, எல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, விஜயோட மாஸ் பவர்லாம் காட்டலாம். அதெல்லாம் நீங்க ஒரு இண்டோர் அரங்குல நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம். ஸோ அதனால விஜய் ரசிகர்கள் அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்கிறது வேற. ஸோ இப்ப விஜய் பார்த்தோம்னா மாட்டிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச திமுகவுக்கு இதுதான் பெரிய ஒரு சிக்கல். ஸோ இப்ப நியூஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, என்டிகேவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில இருக்காங்க. தாவேகா சைட்ல இருந்து தூது விடப்பட்டிருக்கு என்டிகேவை உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரையும் உள்ள கூட்டு வந்து ஓரளவுக்கு எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டிவிகேன்ற செய்தி. ஆமா, இதெல்லாம் ஏன் தேவைப்படுதுன்னா, நான் சொன்ன மாதிரி தாவேகா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, தாவேகா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அதனால சில பேருக்கு லாபம் இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம், அதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல தாவேகாவும் சரி என்டிகேவும் சரி ரெண்டு பேருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் கூறி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆகுது, பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. 24ல என்ன ஆச்சுன்னா, அதிமுக வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அலைன்ஸும் இல்லை. அப்ப அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்ப ஓட்ஸ் உடையிறது ஈஸி. அதிமுக ஓட்ஸ் அப்ப ஈஸியா செதறும், என்டிகேக்கு போகும், பிஜேபிக்கு போகும், ஈஸியா செதறும். ஆனா இப்ப என்ன ஆகுது, அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப நீங்க அதிமுக ஓட்ஸை உடைக்கிறது கஷ்டம், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறது கஷ்டம். அப்ப விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாக் வேணும். விஜய் தனியா நின்னாருன்னா உடைக்க முடியாது. இவர் தனியா இருக்காரு, இவருக்கு எதுக்கு ஓட் போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணும். ஆனா நீங்க ஒரு பிளாக்கா ஃபார்ம் பண்ணீங்கன்னா, விஜய் பிளஸ் சீமான் பிளஸ் ராமதாஸ் பிளஸ் இவரு கிருஷ்ணசாமி கூட சேர்த்துக்கலாம் அதுல. ஏன்னா அவர் இப்ப ரீசெண்டா பேசும்போது அதிகாரத்துல பங்கு வேணும்னு அவரும் சொல்றாரு. அதை வழங்குறது நம்ம விஜய் தானே. ஸோ இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு பிளாக்கா நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க அதிமுக ஓட்ஸை ஓரளவுக்கு உடைக்கலாம். ரைட், இவங்களும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, இவங்களும் ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்காங்களே, அப்புறம் பேசு பொருளாகவும் மாறும் அந்த அலைன்ஸ். இது சம்பந்தப்பட்டவங்களோட விருப்பமா இருக்கு. விஜயா இருக்கலாம், விஜய் ஓட்ட உடைச்சா யாருக்கு லாபம் இருக்கும் அவங்களோட விருப்பமா இது இருக்கலாம். ஆனா என்டிகே அதுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்டிகேவுக்கு என்ன லாபம் இருக்கு? என்டிகே என்ன லாபம் இருக்காமா, இதுல விஜய் சிஎம்மா இருப்பாராம், இவர் துணை சிஎம், சீமான் அவர்கள் துணை சிஎம். ஆமா, முந்தா நேற்று அரசியலுக்கு வந்து அவர் தான் சிஎம்மா இருக்கணும்னு அதை எப்படி ஏத்துப்பாங்க? அது மட்டும் இல்லாம ஐடியாலஜி காம்ப்ரமைஸாவும். ஆமா, ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் இருக்கு. நம்ம அது நேத்து கூட நம்ம பேசணும். சீரியஸான ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியாலஜியே கிடையாது. ஐடியாலஜியே இல்லைன்றதுல சிக்கல் என்னன்னா, வேற ஏதாவது குடியில போய் உங்களுக்கு தள்ளிடுவாங்க. நாளைக்கே பட்டுன்னு பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க, இல்லைன்னா திமுகவோட போய் கூட்டணி வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும், திமுகவோட கூட்டணி வைத்து திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு கட்சியை வளர்த்து விட்ட மாதிரி அந்த பழி உங்க மேல வந்து விழுந்துரும். இன்னைக்கும் சொல்றாங்கல்ல, பாஜகவை வளர்த்து விட்டது யார்? திமுக தான் அதுக்கு அடித்தளம் போட்டாங்க. அன்னைக்கே திமுக தான் பாஜக வளர்த்து விட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு பழி வந்து இந்த கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா உங்க மேலேயும் ஏதோ ஒரு டைம் வரும். ஸோ அதனால டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோட அலைன்ஸ் வைக்கிறது மிகப்பெரிய டேஞ்சர். அது ஒண்ணு பொலிட்டிக்கல் நான் சொல்றது. ரெண்டாவது, இவங்க போய் கரூர் மாதிரியான ஒரு அசம்பாவிதத்துல ஈடுபடுறாங்கன்னு வச்சுப்போம், அந்த மாதிரியான ஒரு துயர சம்பவத்தை ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம், அந்த பழியும் உங்க மேல வந்து விடும். இவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது.
நாளைக்கு விஜய் ரசிகர்கள் கிருத்தனம் பண்றாங்கன்னு வச்சுப்போம், அதுக்கும் உங்ககிட்ட கேட்பாங்க இவங்க கூடயா போய் கூட்டணி வச்சிருக்கீங்கம்பாங்க. அது சாதாரண ஒரு ஆங்கிள் நான் சொல்றேன், கேஷுவலா பேசுவோம். ஆனா இவங்க பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணாலும் அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இந்த கட்சியோட நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்றது பெரிய டேஞ்சர். அவங்க பண்ண மாட்டாங்க, என்டிக்கே அதை பண்ண மாட்டாங்க. அது அவங்க சைட்ல இருந்து பெரிய சீரியஸான காம்ப்ரமைஸா இருக்கும். இவ்வளவு நாள் கட்டி காத்த விஷயங்கள் எல்லாம் உடஞ்சு போகும், அதனால பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப விஜய் வீக்கா இருக்காருங்க. விஜய் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தப்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. விஜய் வீக் ஆனதுக்கு அப்புறம் அவரை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ரைட், அப்ப இன்னும் சில கட்சிகள் எல்லாம் சேர்த்து எடுத்து விஜய் பிளாக் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும். விஜய் பிளாக்கை ஸ்ட்ராங் ஆக்குனாதான் அவரால் அதிமுக பாஜக விட்டு உடைக்க முடியும். விஜய் இப்ப இருக்க கண்டிஷன்ல அதை பண்றது கஷ்டம். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கணிசமா வீக் ஆயிருக்காரு விஜய். இப்ப அவர் பெரிய டாக்கிங் பாயிண்டா கூட இல்ல. ஒரு 3 monthsக்கு முன்னாடி விஜய் ஒரு பேசு பொருளா இருந்தார்ல, அந்த மாதிரி கூட இன்னைக்கு இல்ல. ஸோ அதனால இன்னைக்கு விஜயை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நியூஸ் எல்லாம் அதனால சர்க்குலேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ சைட்ல இருந்து லீக் பண்றாங்க இந்த விஷயங்கள்லாம் இல்ல. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு இன்னைக்கு தமிழ் நியூஸ் பேப்பர்ல, விஜய் சைட்ல இருந்து தூது போயிருக்கு சீமான் அவர்களுக்கு. போயிருக்கோ இல்லையோ இப்படியான ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண. இது ஒன்றும் புதுசு இல்ல பிரபு, நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். கரெக்டா விஜயோட அதிமுக பேச்சுவார்த்தைகளை ஈடுபடும் போது இதே மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது, தொண்டர்கள் மத்தியில ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துதா, ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுதா, என்ன மாதிரியான கருத்துக்கள் வருது இந்த மாதிரி நியூஸ் சர்க்குலேட் பண்ணும்போது. ரெண்டாவது, நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது சம்பந்தப்பட்ட ஆள் மேலேயும் ஒரு அழுத்தம் போடுது இல்லது, அவங்களை அடுத்த அலையன்ஸுக்குள்ள இழுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த காலை உள்ள ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி பாக்குறது, ஆழம் பார்க்க. ஆமா, லைட்டா ஆழம் பார்த்து பாக்குறது. இது கிளியர் கட்டா ஒரு பிளானோட தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் வீக் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் கரூர் சம்பவம் நடக்குது, அவரால் ரோட் ஷோ போக முடியாதுன்ற சூழல் ஏற்படுது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, சிபிஐ என்கொயரியில மாட்டிட்டு இருக்காரு. ஏதோ சிக்கல் கண்டிப்பா விஜய்க்கு இருக்கு, கண்டிப்பா டீப்பான ப்ராப்ளம்ல இருக்காரு. அவரால் பெருசா செயல்பட முடியல. அப்ப விஜய் தனியா வீக்கா இருக்கும்போது அந்த பிளாக்கை ஸ்ட்ராங் ஆக்கணும், ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுவாங்க. விஜய் தனியா இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. அதிமுக ஓட்ஸ் விஜய் தனியா இருந்து எஃபெக்டிவா உடைக்க முடியாது. மேபி ஒரு 5% 7% உடைப்பாரா இருக்கும், ஆனா எஃபெக்டிவா உடைக்க முடியாது. அப்ப வேற சில அரசியல் சக்திகளும் தேவை. குறிப்பா ராமதாஸை டிஎம்கேவால் அகாமடேட் பண்ண முடியல, ஏன்னா விசிகே அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது மேபி பொலிட்டிக்கலாவும் ஜெல் ஆகாதா இருக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ அப்ப இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு பிளாக்கா ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா விஜய் ஸ்ட்ராங் ஆவாரு. விஜய் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதிமுக ஓட்ஸ் நல்லா எஃபெக்டிவா உடைக்கலாம். ஸோ அதனால முயற்சி பண்றாங்க. எனக்கு என்னமோ சீமான் உள்ள போக மாட்டாரு, சீமான் இல்லாம மேபி ஒரு பிளாக் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இந்த பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் டிவிக்கே பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. டிஎம்கேவும் கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற கள சூழல் படி ஏடிஎம்கே கூட்டணி கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிறாங்களா, எப்படி பாக்குறீங்க? நான் அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி அதிமுக வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க, அப்பவும் நம்ம சொன்னது என்னன்னா டஃப்பான ஃபைட்டா இருக்குன்னு தான் நம்ம சொன்னோம். இப்ப அதிமுக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்றாங்க, இப்பவும் நம்ம டஃப்பான ஒரு ஃபைட்டா தான் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கான காரணம் என்னன்னா, டெக்னிக்கலா பார்த்தா அதிமுக வீக்கா இருக்கும்போது டஃப்பான ஃபைட் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அட்வான்டேஜ் அதிமுகவா தானே இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயமா நான் பார்க்கல. இந்த எலெக்ஷன்ல டிசைடிங் ஃபேக்டர் விஜயா இருப்பார், அதுதான் இங்க சிக்கல். விஜய் ஏன்னா 5 to 10% ஓட்ஸ் உடைக்க போறாரு மினிமம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாக்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அது ஒரு 5 to 12%, 13%, 15% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சிக்கல். ஏற்கனவே சீமான் ஓட்டை உடைச்சிட்டு இருக்காரு, அரௌண்ட் 8% ஓட்ஸை இப்ப ஏற்கனவே கையில வச்சிருக்காரு சீமான், என்டிகே வச்சிருக்காங்க. அடுத்தது மைனாரிட்டி ஓட்ஸும் உங்களுக்கு கிடையாது. தேவர் ஓட்ஸ் இப்போ ஃபுல்லாலாம் உள்ள வந்துரும்லாம் கிடையாது, சவுத்துல உங்களுக்கு ஃபுல்லாலாம் வராது அங்க. ஏன்னா அந்த அலையன்ஸ் வந்து ஒன்றும் நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது, அங்க சிக்கல்கள் இருக்கு. கொஞ்சம் ஓட்ஸ் வரும்னு வச்சு போனா இந்த சிக்கல்களெல்லாம் டீல் பண்ணணும் அதிமுக. ஸோ இப்ப அதிமுக அலையன்ஸ் ஜெயிக்குமா தோக்குமான்றதை டிசைட் பண்ண போறது விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை விஜய் அண்ட் கோ இருக்காங்கல்ல, விஜய் பிளஸ்ன்னு வச்சுப்போமே, அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுன்ற நம்பிக்கையில வச்சுப்போம். விஜய் பிளஸ் இப்ப அதிமுக ஓட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா உடைக்கிறாங்கன்னா அதிமுகனால அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. இது விஜயை கண்டெயின் பண்ண முடியும், விஜயை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியுதுன்னா அப்ப
அப்ப ஜெயிக்க முடியும். இப்போதைக்கு பார்க்கும்போது விஜயோட செயல்பாடுகள் கம்மியா இருக்கு, முன்னாடி மாதிரி செயல்பட முடியல, டவுன் ஆகி தான் இருக்காரு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஆனா விஜய்க்கு மாஸ் இருக்கு. விஜய் வெளியே வந்து ஆக்டிவா இருந்தாருன்னா ஒரு ஹைப் அவரால் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த் விஜய்க்கு உண்டு. ஆனா இப்போ கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 months பார்ப்போம் அவர் என்ன பண்றாருன்றது. ஸோ விஜய் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அதிமுகனால ஜெயிக்க முடியாது. இதுதான் பேசிக்கான விஷயம். ஓகே, இப்போ காங்கிரஸ் தொடர்ந்து இப்படியான குடைச்சல்களை கொடுத்துட்டே இருக்காங்க திமுக கூட்டணிக்குள்ள. அவங்க வேற ஏதாவது கணக்கு பண்றாங்களா, எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல சிம்பிள், திமுகவும் நம்ப முடியாது. நீ இந்த எலெக்ஷன்ல முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருவோம், ஃப்ரீயா எதுவும் கொடுக்க வேண்டாம், பிடிச்சி நெருக்கிட்டு இருக்காங்க. அதனால காங்கிரஸ் பார்ட்டி நல்லா டாமினண்டான பொசிஷன்ல நெகோசியேட் பண்றாங்க. இவங்க தான் போய் ராகுல போய் பாக்குறாங்க. இவங்க தான் இல்ல வேண்டாம் நம்ம காங்கிரஸ் பார்ட்டியை விமர்சிச்செல்லாம் எதுவும் பேச வேண்டாம், கூட்டணியை உடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம், இவங்க தான் டிஃபென்ஸுக்கு போறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி சிட்டிங் பிரிட்டிம்பாங்கல்ல, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல பெரிய மக்கள் பத்தின கவலைலாம் அவங்களுக்கு கிடையாது. இதுதான் அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த்து. அவங்களுக்கு பழைய ஒரு கட்சி, நெகோசியேட் பண்றது எப்படின்னு தெரியும், பவர்னா என்னன்னு தெரியும். பவரை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ண பார்ட்டியும் அவங்க தான். இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப இவரு தளபதி ஏதோ பேசிட்டாராம் அந்த எம்எல்ஏ, அதுக்கு போராட்டம் பண்ணலாம்னு திட்டம் போட்டிருக்காங்களாம் இளைஞர் காங்கிரஸ். இவங்க என்னைக்காவது திமுகவை எதிர்த்து இஷ்யூ பேஸ்டா ஏதாவது போராட்டம் பண்ணிருப்பாங்களா? இவ்வளவு ஆண்டுகள் நீங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க, இஷ்யூ பேஸ்டா நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. இப்ப தளபதினு ஒரு எம்எல்ஏ, ஒரு திமுக எம்எல்ஏ ஏதோ பேசிட்டாராம், இவங்களுக்கு எதிராக இவங்களை அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்களாம், அதனால இவங்க போராட போறாங்களாம், அவர் வீட்டை போய் முற்றுகையிட போறாங்களாம். இதுதான் இவங்களுக்கு இஷ்யூ. அப்ப இந்த கட்சியால மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பாதி கட்சிகள் இப்படிதான் இருக்காங்க. எலெக்ஷன் வந்தா மட்டும் தான் செயல்படுறாங்க. அதிமுக எலெக்ஷன் தான் செயல்படுறாங்க. என்ன ஒரே டிஃபரன்ஸ், கொஞ்சம் சீக்கிரமா செயல்பட்டாங்க. இந்த தடவை யூஸ்வலா 6 மாசத்துக்கு முன்னாடி செயல்படுவாங்க, இந்த தடவை ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக ஆக்டிவ் ஆகிறாங்க. மக்கள் பிரச்சனையை ஒன்றும் கையில் எடுக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 years ஸ்லீப் மோட்ல போயிட்டாங்க. திமுக எடுத்துப்போம், மொதல் 4 வருஷம் கொடுத்த வாக்குறுதியை பத்திலாம் எதுவும் பெருசா பேசல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலெக்ஷன் கிட்ட வருது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்றாங்க, ஆசிரியர்கள் பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்றாங்க. நான் ஓரளவுக்கு ஏன் சொல்றேன்னா, அவங்களோட டிமாண்ட் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறது, அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதை கொடுக்கறதுக்கும் சும்மா கொடுக்கல, அவங்க வந்து போராடணும், போராடினதுக்கு அப்புறம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் 350 நாள் போராடணும், கூவத்துல இறங்கி போராடணும், கடல்ல இறங்கி போராடணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சரி பண்றீங்க. அப்புறம் செவிலியர்கள் வந்து போராடுறாங்க. இப்பவும் பாக்குறோம், ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, 500 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் எப்ப செய்யறீங்க? எலெக்ஷன் கிட்ட வரும்போது. அப்ப நீங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் நீங்க ஃபங்க்ஷனே ஆகுறீங்க. சோ இந்த கட்சிகள் எல்லாமே பார்த்தோம்னா எலெக்ஷன் பேஸா தான் இருக்காங்க. எம்என்எம் அன்னைக்கு நம்ம பேசணும், எலெக்ஷன் கிட்ட வரும்போது அப்படி ஒரு கட்சி இருக்குன்றதே நம்ம பார்க்க முடியுது. தேமுதிக, மதிமுக, இவரு அமமுக, இந்த கட்சியில எலெக்ஷன் முன்னாடி என்ன ஆனாங்கன்னே தெரியல. எலெக்ஷன் கிட்ட வரும்போது பட்டால் எல்லாம் வெளில வராங்க. சோ இவங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்க சுயநலத்துக்காக வெளியே வராங்க. அவங்களுக்கு சீட்ஸ் வேணும், அவங்களுக்கு ஆக்ஷன்ல ஒரு பீஸ் வேணும், அதுக்காக எல்லாம் டக்குன்னு வெளில வராங்க. இவங்க யாரும் நமக்காக வர மாட்டேங்கிறாங்க. இப்பயும் காங்கிரஸ் பார்ட்டியை விமர்சிச்சுட்டாராம் தளபதி, அது காங்கிரஸுக்கு பெரிய அவமானம் ஆகி போச்சான். அதனால அவங்க போராட போறாங்களாம். இவங்க மக்களுக்காக வெளில வர மாட்டாங்க, இவங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சான். இதுவும் அவமானம்லாம் கிடையாது. 2 yearsக்கு முன்னாடி தளபதி இப்படி பேசியிருந்தாருன்னா கண்டுக்க மாட்டாங்க, கேட்காத மாதிரி போயிருப்பாங்க. இப்ப ஏன் இவங்களுக்கு கோவம் வருதுன்னா, இவங்களுக்கு சீட்ஸும் வேணும். சீட் நெகோசியேஷன் இப்ப போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி அதுல எல்லாம் ரொம்ப உஷாராங்க. சும்மா இந்த எமோஷன் சென்டிமெண்ட்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அதிகாரம்னா என்னன்னு தெரியும், தேவைக்கேற்பதான் அவங்க காரியங்களை பண்ணுவாங்க. ஸோ இங்க அவங்களுக்கு சீட் நெகோசியேஷனும் போயிட்டு இருக்கு. சும்மா நார்மலான டைம்ல தளபதி அவங்க இஷ்யூவாவே எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப யார் வேணா பேசிட்டு போ, நீ பேசி, எனக்கு என்ன வந்து, நீ பேசுறதுனால எனக்கு என்ன 2 சொட்டு ரத்தம் கம்மியாக போதா? நான் உடம்புல ஒண்ணும் கிடையாது, காங்கிரஸ்காரனே இல்ல மறந்துட்டேன் அப்படின்னு என்னமோ நீ பண்ணிட்டு போ. எனக்கு காரியம் நடக்கணும், இப்ப காரியம் நடக்கணும், அதனால அந்த இஷ்யூ எடுத்து நான் பேசுறேன். இப்படி நம்ம கட்சிகள்லாம் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பொலிட்டிக்கல் நியூஸ் சேனல்ல இந்த அரசியல தான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ணா வந்து அதிமுக மறந்துட்டாங்க, அதன் காரணமாக தான் நான் வந்து அண்ணாவை கொண்டாடக்கூடிய டிவிகேவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் காரணமாக இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் ஸ்பீச்சஸ்? அதான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப நாட்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்.
ஸோ இப்போதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு, 80க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 80 இருக்குன்னு வச்சுப்போம், அரௌண்ட் 18 வச்சுப்போம். இப்போதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த புரிதல் வருது. அண்ணா அவர்களை அதிமுக மறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் இப்போதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு புரியுது. இப்போ அண்ணா அவர்களை திமுகவும் மறந்தாச்சு, அதிமுகவும் என்னைக்கும் மறந்தாச்சு. அண்ணா வழியிலேயே அவங்கெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவரோட அரசியல் எப்படி இருந்தது, இவங்க பண்ற அரசியல் எப்படி இருக்கு. இன்னைக்கு உட்காந்து எல்லாம் இலவசங்களை ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இலவசங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொலிட்டிக்ஸே அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி ரைட்டு, அண்ணா வழியில அதிமுக போகல, திமுகவும் போகலன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க அண்ணா வழியில யார் போறாங்களோ அவங்க கூட தானே போய் சேரணும். விஜய் என்ன அண்ணா வழியில என்ன எங்க போயிட்டாரு விஜய்? அவர்கிட்ட என்ன அரசியல் இருக்குன்னு விஜயோட போய் நீங்க இருக்கீங்க. விஜயோட போய் இருக்கிறதே உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அது ஒரு பெரிய இழுக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்கு, ஒரு பொலிட்டீஷியனா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்கு. விஜயோட போய் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு லீடர் இருக்கார். செங்கோட்டையன் மாதிரியான ஒரு லீடரை டிவிகேவால் அகாமடேட்டே பண்ண முடியல, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸும் கொடுக்க முடியல. இப்ப செங்கோட்டையன் ஆசை இருக்கு, ஆனா இடம் இல்லை. என்ன எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? ஒரு பெரிய கட்சினா அகாமடேட் பண்ண முடியும். இப்ப திமுக பாருங்க, வைத்திலிங்கத்தை நல்லா அகாமடேட் பண்றாங்க. ஏதோ ஒரு பில்டப்லாம் கொடுத்து எடுத்து பெரிய இவெண்டா அதை மாத்துறாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு ஹைப் கொடுக்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவு பெரிய லீடர், அவருக்கான ஒரு ஸ்பேஸை கூட அந்த கட்சியில கொடுக்க முடியாது. அதுக்கான இடம் கூட அந்த கட்சியில இல்லை. அந்த கட்சியை பொறுத்தளவுல பேசுறாங்க, யங்ஸ்டர்ஸ் 4-5 பேர் வந்து பேசுறாங்க. அதுல செங்கோட்டையனும் பார்த்தா அவங்க நடுவில் அவரும் வந்து பேசிட்டு போயிடுறாரு. டக்குனு ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போறாரு. சாதாரண அரசியல் தெரியாத ஒருத்தர் அந்த ஸ்பீச் எல்லாம் பாக்குறாங்கன்னா சரி இவங்க எல்லாம் ஒரே ஆட்கள் தான், ஒரே கேட்டகரி போலதான் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இவர் ஒரு பொலிட்டீஷியனா ஒரு காலத்துல எவ்வளவு கவனமா இருந்திருப்பாரு அந்த விஷயங்கள் எல்லாம். எனக்கு தெரியும், அரசியல்வாதிகள் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்கன்னா அதுல யாரு பேரு பெருசா போடணும், முதல் யாரு பேர் வரணும், அப்புறம் 3வது 4வதுலாம் வருதுன்னா அது சின்ன சின்ன டிஃபரன்ஸ் கூட பார்ப்பாங்க. சைஸ் எல்லாம் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. அதெல்லாம் ஏன் பாக்குறாங்க? பவர்ன்றது முக்கியம், அந்த அடுக்குல நான் எங்க இருக்குன்றது ரொம்ப அவசியம். இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணி தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு அவர் இன்னைக்கு ஒரு பெரிய லீடரா இருக்காருன்னா. இன்னைக்கு அசால்ட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க டிவிகாரங்க. யாரு பேசினாலும் விசில் தான். அது வந்து அந்த கூட்டத்திலே சொல்றாரு, செயல் வீரர்கள் கூட்டத்தை சொல்றாரு, விசில் அப்படின்றது ஒரு நல்ல சின்னம் தான். ஆனா நீங்க மட்டும் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயும் அங்கே நின்று அடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற ஓட்டும் போயிடும். அதனால கவனமா இந்த விசிலை பயன்படுத்துங்க அப்படின்னு அறிவுரை சொல்றாரு அங்க போயிட்டு. அவருக்கு தெரியுது, யதார்த்தம் புரியுது அவருக்கு. 2வது, அவர் ஒரு வயதானவரும் கூட, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மனிதரும் கூட, புத்திசாலித்தனம் உடைய ஒரு ஆளும் கூட இல்ல, ஒரு நல்ல விஷயம் உள்ள ஒரு ஆள். ஒரு விஷயம் உள்ள ஒரு ஆளுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா இரிட்டேட் தான் ஆகும். அவர் ஒரு ஆக்டர் கிடையாது, சும்மா கைத்தட்ட பார்த்தோன்னையும் சூப்பர் சூப்பர்னு போயிட்டு இருக்க ஆள் கிடையாது. அவர் ஒரு விஷயம் உள்ள ஆள் செங்கோட்டையன் அவர்கள். அவர் முன்னாடி உட்காந்து விசில் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இரிட்டேட் தானே ஆகும். இப்ப சாதாரண ஒரு என்டர்டைன்மெண்ட் குரூப்னா பரவாயில்ல, விசில் அடிச்சு அதை ஒரு ஜாலி நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்காலர் முன்னாடி போய் விசில் அடிச்சீங்கன்னா கடுப்பாவார்ல. அவரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் முன்னாடி, ஒரு பெரிய மனிதர் முன்னாடி போய் விசில் அடிச்சுட்டு இருக்கீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் 80 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு, அவர் முன்னாடியும் போய் விசில் அடிச்சுட்டு இருந்தா அவருக்கு இரிட்டேட் தான் ஆகும். அவர் சொல்ற இந்த ஓட்டு கணக்கெல்லாம் ஓகே, எனக்கு புரியுதா, ஓட்டும் அடிபடுன்றதுலாம் பர்சனலா அவருக்கு இரிட்டேட் ஆகும்ல. விஜய் பேசும்போது கண்டினியூஸா விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது விஜய்க்கே இரிட்டேட் தான் ஆயிருக்கும். நானே கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிச்சு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தான் தோணும். ஆனா அதை பேசவும் முடியாது. செங்கோட்டையன் அவர்கள் பேசின மாதிரி விஜய்க்கு பேச முடியாது. அப்புறம் கட்சிக்காரங்களே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகும். ஏன்னா அந்த விசில் மேட்டரை வச்சுதான் கட்சிக்காரங்களை நெட்ல ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப விஜயும் அதை சொன்னாருன்னா நல்லா இருக்காது. சோ விஜய் டாலரேட் பண்ணி போய்கிட்டே இருக்காரு, விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதோட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு அது இரிட்டேட் ஆகும்ல. அவரு சொல்லிட்டாரு, இது லிமிட் இருக்கு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. சோ இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு லீடர், நல்ல ஒரு ஆர்கனைசர், ஏறக்குறைய அவரோட கோட்டை மாதிரி அந்த கோபி பகுதி இருந்தது. அந்த ஒரு லீடர் இன்னைக்கு இந்த கட்சியில வந்து இருக்காரு. அதுக்கு காரணம்னு கேட்டா அண்ணா வழியில அவங்க போகல. அண்ணா வழியில போல. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஜெயலலிதா அம்மையார் படத்தையே அவங்க பயன்படுத்தாம தன்னுடைய படத்தை பயன்படுத்திட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் வெளியே வந்துட்டேன். ஆனா நான் இங்க வந்தும் என்னுடைய பாக்கெட்டை பாத்தீங்களா, அம்மா போட்டோ தான் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து. 2வது, ஒரு நல்ல பொலிட்டீஷியன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் விஷயம் தெரிஞ்ச ஆள், இஷ்யூ பேஸ்டா பேசலாம். அதிமுக கட்சியில இந்த பிரச்சனைகள் இருக்கு, கொள்கை ரீதியா நிறைய முரண்கள் இருக்கு, பிஜேபி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க, இல்லைன்னா திமுகவை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்கல, ஒரு வலுவான கட்சியா இல்ல, லீடர்ஷிப் சரியில்லை, இதெல்லாம் பேசுங்க.
அதை நல்லா ஆழமா பேசுங்க. இல்ல என் பேக்கெட்ல ஜெயலலிதா அவர்களோட போட்டோ இருக்கு, நீங்க ஜெயலலிதா அவர்களோட போட்டோவை யூஸ் பண்ணல. சரி, இப்ப உங்க பேக்கெட்ல ஜெயலலிதா அவர்களோட போட்டோ இருக்கிறனால உங்களுக்கோ எனக்கோ தமிழ் மக்களுக்கோ ஏதாவது யூஸ் இருக்க போதா? இல்லைன்னா அதிமுக ஜெயலலிதா அவர்களோட போட்டோவை யூஸ் பண்றதாலேயோ யூஸ் பண்ணாம இருக்கிறதாலேயோ மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போகுதா? அதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஓகே, நீங்க கட்சியில இருக்கீங்கன்னா ஓகே, ஒரு பாயிண்டா அதை சொல்லலாம். அவங்க நம்ம பெரிய தலைவருங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கம்யூனிஸ்டுகள் இப்ப லெனினுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட தலைவரை மறந்துட வேண்டாம், நீ கட்சிக்குள்ள இருந்து சொல்லலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை ஏதோ பெரிய இஷ்யூ மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன பெரிய இஷ்யூவா என்ன? மக்களை பாதிக்கக்கூடிய இஷ்யூவா என்ன? இல்ல பயங்கரமா முரணும் இருக்கு இல்லையா? விஜய் பேசுறாரு மேடையில ஊழல் கட்சின்றாரு அதிமுகவை. இந்த பக்கம் எம்ஜிஆர் போட்டோ, ஜெயலலிதா போட்டோ, எல்லா போட்டோயும் வச்சுக்கிட்டு ஒரு அதிமுக காரர் மாதிரி செயல்படுறாரு செங்கோட்டையன் அவர்கள். அவரும் டிவி கேலே பயணிக்கிறாரு. ஸோ என்ன பெரிய முரணா இருக்கு? ஆமா, செங்கோட்டையன் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காரு, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன், ஏன்னா என் மேல எதுவும் ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை, அவதூறுகள்லாம் பரப்புனீங்கன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. பட் இப்ப அவரு மேபி பர்சனலா கிளீனா கூட இருக்கலாம். ஆனா அவரு இருந்த கட்சி கிளீன் பார்ட்டி கிடையாது இல்ல. அதிமுக திமுக எல்லாமே எலெக்ஷன் தான் காசு இருக்கிறவங்க தான், பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ எனிவே நீங்க பார்ட் ஆஃப் த கரப்ட் சிஸ்டம் தான். நீங்க சொன்ன அந்த லாஜிக் அங்க அப்ளை ஆகும். ஸோ அதனால அதுதான் நினைக்கிறேன், சிக்கலே அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இஷ்யூஸ்லாம் பேச முடியாது இல்ல. இஷ்யூஸ்லாம் பேசினா ஏதோ ஒரு வகையில அவருக்குமே அது சிக்கல் தானே. ஸோ அதனால இஷ்யூஸ்லாம் பேசாம ஜெயலலிதா அவர்கள் போட்டோ, அண்ணா, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணாவெல்லாம் கொண்டு வர்றது ஓகே, ஆனா நீங்க இருக்கிற இடம் அண்ணாவெல்லாம் கொண்டாடுற தலைவரா விஜய்? சும்மா பேசலாம், பேச்சுக்கு அண்ணா அந்த மாதிரிலாம் பேசிக்கலாம். அவர்லாம் எவ்வளவு ஆக்டிவான ஒரு பொலிட்டீஷியன். இவர் வெளியே வராத ஒரு பொலிட்டீஷியன். இவரையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுறதே தவறு. அதுபோக அண்ணா சொன்ன மாதிரியே மக்களிடம் சென்று நம்ம அரசியல் பண்ணணும்லாம் விஜய் நமக்கு அட்வைஸ் பண்றாரு, அவர் தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸை முதல்ல அவரு ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 33வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வகுப்புகள் அரையாண்டு விடுமுறை விட்டு அப்பொழுது போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பொழுது மாணவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லீவ்ல இருந்தாங்க, ரைட். ஆனா இப்பொழுது பள்ளி திறந்துட்டாங்க. இப்பொழுதும் ஆசிரியர்கள் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பொழுது மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. ஆல்ரெடியே அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கல்வி தரம் குறைவாக இருக்கு, அரசு பள்ளிகளுடைய தரம் குறைவாக இருக்கு அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல ஆசிரியர்கள் போராட்டம், பள்ளி மாணவர்களுடைய படிப்பு பாதிப்பு, இப்படியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பெரிய விஷயமாக ஊடகங்களும் எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய போராட்டங்கள் நடத்துறாங்க, அதை ஓரளவுக்கு திமுக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு போராட்டம் நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதை முடிவு கொண்டு வராங்க. இன்னொரு போராட்டம் நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, முடிவு கொண்டு வராங்க. இன்னொரு போராட்டம் நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, முடிவு கொண்டு வராங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நியூஸ் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இவங்க போராடுறது பெரிய ஹைப்பா, அது பெரிய ஹைப் கிரியேட் பண்ண மாட்டேங்குது. இப்ப நார்மலா எப்ப பேசுவாங்க, இது யார் நிறைய பேசுவாங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம்? திமுக எதிர்ப்பாளர்கள் இஷ்யூ எடுத்து பேசுவாங்க. ஆனா ஒவ்வொரு போராட்டங்களும் வர வர அதை முடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதை எடுத்து பேசுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காதுல்ல, ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்காதுல்ல. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க ஏன் இது ஒரு பேசு பொருளா இல்லைன்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். ஆனா ஜென்ரலா நம்ம மீடியாவை பொறுத்தளவுல எந்த போராட்டத்தையும் அவங்க பெருசா கவர் பண்ண மாட்டாங்க. திமுகவுக்கு எதிரான எந்த போராட்டத்தையும், திமுக அரசுக்கு எதிரான எந்த போராட்டத்தையும் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. அது நமக்கு தெரியும். அதையும் கவர் பண்ண மாட்டாங்க. திமுகக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கூட்டணி பிரச்சனை அதையும் கவர் பண்ண மாட்டாங்க. திமுகவை பலவீனமா காட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் கவர் பண்றது கிடையாது. நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் திமுக பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏன் கவர் பண்ணலன்னு கேட்டா, பிரச்சனையா போயிட்டு இருக்கா அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. இருங்க செக் பண்றோம். ஆமா, இதே இது அதிமுகனா ஓபிஎஸ் அவர்கள் திட்டத்தில் இருக்கிறார், டிடிவி அவர்கள் யோசனையில் இருக்கிறார், கூட்டி கணிச்சிருவாங்க. ஆமா, இந்த விஷயங்கள் போகும். ஸோ இப்போ நீங்க சொன்னது போல 26ஆம் தேதியில இருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. போன மாதம் 26ல இருந்து போராடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ், ஸோ அதனால பெருசா பாதிப்பு இல்லை. இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ டீச்சர்ஸை பொறுத்தளவு அவங்களுக்கும் வாய்ப்பு வழி இல்லை. இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தளவுல நம்ம பேசினோம், ஒரு நண்பர் நம்மகிட்ட பேசினாரு, ஒரு ஸ்கூல் டீச்சர். சேலரிஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஒரே வேலைக்கு 2 விதமான சேலரி ஸ்கேலை செட் பண்ணிருக்காங்க. அது ஒரு அநியாயம், கோபம் தானே வரும். கண்டிப்பா எல்லாருக்குமே கம்மியா இருந்தா கூட ஓரளவுக்கு ஜீர்ணிச்சுக்கலாம்.
கொஞ்சம் பேருக்கு அதிகமா இருக்கு, கொஞ்சம் பேர் கம்மியா இருக்குன்னா அது அதே வேலைதான். ஆமா, ஆனா சம்பளம் மட்டும் மாறுது. நீங்க ஏமாற்றப்பட்டதா தான் நீங்க உணர்வீங்க. ஆமா, ஒரு உண்மையும் கூட இல்ல. ஆமா, அநீதி தான் நடந்திருக்கு, ஒரு அநீதி நடந்ததா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் பக்கம் நியாயம் இருக்கு. ரெண்டாவது, அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதாலதான் திமுகவும் ப்ராமிஸ் பண்றாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது, நாங்க பவருக்கு வந்தோடனே உங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு நீங்க ப்ராமிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பவும் மாதிரி நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் போராடுறாங்க, அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. ஏறக்குறைய 500 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது நீங்க அவங்களை அரெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ அவங்க குற்றவாளி மாதிரி அவங்களை நீங்க டீல் பண்ண முடியாது. தப்பு யார் மேல இருக்கு? உங்க மேல இருக்கு. நீங்க ப்ராமிஸ் பண்ணி பவருக்கு வரீங்க, அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, டிஃப்ரெண்டான பே ஸ்கேல்ஸை நீங்க செட் பண்றீங்க, அப்ப அதை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணா அவங்க டீச்சர்ஸ். அவங்க இப்ப நேச்சுரலா இப்ப கேப்ரியல் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு நியூஸ் வருதுன்னு வச்சுப்போம். பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருப்பான் போல இவன் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா போலீஸ்காரங்க நல்லவங்க, தப்பு பண்றவங்க தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க டீச்சர்ஸ் அரெஸ்ட் பண்றீங்க, அவங்க பக்கம் எந்த தவறும் இல்லை, நியாயமா தான் அவங்க போராடுறாங்க, அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம். ஸோ இது தவறான ஒரு விஷயம், இதை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் போயிடும். ரெண்டாவது, அவங்க பே ஸ்கேல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக தான் இருக்கு. நமக்கு ரொம்ப கம்மியான சேலரி தான் வாங்குறாங்க. இந்த சேலரியை வச்சுட்டு இந்த நவீன காலத்தில் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அவங்களோட சேலரிஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. இது போக ஸ்கூல்ஸையும் இப்போ மூடிட்டு இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மோசமாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்பவும் சொல்ற அதே கதை தான். இலவசங்கள், இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறோம். லேப்டாப் கொடுக்குறீங்க, ஆனால் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, ஸ்கூல்ஸை மூடிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க லேப்டாப் கொடுங்க, நல்லதுதான், ஆனா ஸ்கூல்ஸை மூடக்கூடாதுல்ல. கேட்டா மாணவர்கள் ஸ்கூலை மூடுறீங்க, டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோசமா இருக்கு. இதெல்லாம் நீங்க சரியா செய்யாம லேப்டாப்பை கொடுக்குறீங்க. ஸ்கூல் நல்லா கரெக்டா வச்சுக்கிட்டு, டீச்சர்ஸை கரெக்டா அப்பாயிண்ட் பண்ணிட்டு, பேசிக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நான் லேப்டாப்பை ஃப்ரீயா கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சைக்கிளை ஃப்ரீயா கொடுக்கலாம். அதெல்லாம் செய்யாம லேப்டாப் நான் ஃப்ரீயா கொடுத்தேன் அப்படின்னா, அப்ப நீங்க எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்றீங்க. உங்களுக்கு எஜுகேஷனை டெவலப் பண்ணணுன்ற நோக்கம் இல்லை, எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்ற நோக்கம் தான். அதுக்கு நான் எஜுகேஷனை யூஸ் பண்ணிப்பேன். எஜுகேஷன் வழியா நான் லேப்டாப்பை கொடுத்துப்பேன். எல்லாம் எனக்கு நான் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தான் இங்க எல்லாமே இருக்கு. என் தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இங்க போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட இப்ப நான் அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் பக்கம் நியாயம் இருக்கு, அதெல்லாம் மறுக்கவே இல்லை. அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணணும். இப்ப கடைசி நண்பர் நம்மகிட்ட பேசும்போது அவங்களோட சேலரி அரௌண்ட் 20-25,000 ஏதோ தான் அவர் சொன்ன ஞாபகம் எனக்கு. சேலரி ரொம்ப கம்மியான சேலரி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், தமிழ் மக்களுக்கும் அந்த புரிதல் வேணும். நம்ம கவர்மெண்ட்டையே சார்ந்திருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது தமிழ்நாட்டில். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பேசிக்கான ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் பேசுற ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணியாச்சுன்னா சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற ஸ்கில்லை நீங்க நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற சில வாய்ப்புகள் ஏற்படும். நான் கம்ப்யூட்டர்னு சொல்றது என்னன்னா, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல எப்படி நீங்க வர்த்தகம் பண்றது, பொருட்களை எப்படி சோர்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு துறை எடுத்து நீங்க கொஞ்சம் அதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஈஸியா நீங்க ஒரு 40,000 நீங்க earn பண்ணலாம். அதே மாதிரி வேற சில ஸ்கில்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இருக்கு, அந்த ஸ்கில்லாம் சில விஷயங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சில சேலரியை ஈஸியா earn பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 40-50,000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க கவர்மெண்ட்டை தான் நம்ம சார்ந்திருக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியே வாங்க. கவர்மெண்ட் ஜாப்னா அது ஒரு பிரிஸ்டீஜ், கம்மியான சேலரி இருந்தா கூட அது ஒரு மரியாதைக்குரிய விஷயம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நீங்க இந்த 25,000 சேலரியில இருந்துட்டு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க நீங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் டெய்லி ஒரு 3-4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா வெறும் 4-5 monthsல புது ஸ்கில் நீங்க கத்துக்கலாம். புது ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டே நீங்க எக்ஸ்ட்ரா இன்கமும் earn பண்ணலாம். இல்லைன்னா இது இல்லாமலும் நீங்க சுயமாவும் நிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. இப்ப நானே பாக்குறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தி இருக்கு. நமக்கு இப்போ ஒரு சில கண்டென்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்றேன். உண்மை என்னன்னா மீடியா இண்டஸ்ட்ரியில பணம் ரொம்ப கம்மி, ஆனா இங்கேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப பாக்குறேன் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய வர நம்ம ரொம்ப குறுகின பார்வையில ஃபேஸ்புக், யூடியூப், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இதையும் தாண்டி நிறைய ரெவென்யூ மேக்கிங் அவென்யூஸ்லாம் இருக்கு. நம்ம எஃபெக்டிவா கரெக்டான ப்ராடக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவையும் அதையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணோம்னா ரெவென்யூ ஜென்ரேட்டிங் சோர்ஸ் நிறைய இருக்கு. சில யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
சின்ன பசங்க 22-23 வயசு பசங்க சோஷியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணி எஃபெக்டிவா அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் கிரியேட் பண்றாங்க, புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பெரியவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போயிருக்கான் சார், வேஸ்ட் சார் அப்படின்ற மாதிரி நெகட்டிவா பேசுவாங்க. இப்போ நான்லாம் அந்த மாதிரி பேசுறதை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு. உள்ளுக்குள்ள 1008 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும். புதுசா உள்ள வரவன் ஏகப்பட்ட விஷயங்களை அவன் பண்ணிட்டு இருக்கான் உள்ள உட்காந்து. ஸோ அப்படி இருக்கும்போது மைண்ட் அப்படியே இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலை தான் எனக்கு வேணும், அவங்க கிட்ட இருந்து வர பணம் தான் என் பணம், ஸோ எனக்கு நாளைக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், உயர்வு வேணும்னு அவங்களே தான் நான் சார்ந்திருப்பேன்னு இல்லாம உங்க கைகளை நீங்க நம்பலாம். அதுக்கான வேலைகளை நீங்க கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 25,000 தான் கொடுக்குறாங்க, அது எவ்வளவு கம்மியான சேலரி. இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எஜுகேஷன் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. ஆனா நீங்க ரிஸ்க் மட்டும் தான் எடுக்கணும். அதை எடுங்கன்றேன். ஏன்னா உங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, கம்மியான சேலரி தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இழந்துட்டு தான் இருக்கீங்க. ஆமா, இழந்துட்டு தான் இருக்கீங்க. உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்ணி புது ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வெளில வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால அஃப்கோர்ஸ் நான் இப்போ உங்களோட போராட்டத்தெல்லாம் மட்டம் தட்டுறதுக்காக இதை சொல்லல, உங்களோட கோரிக்கைகள்லாம் நியாயம் தான். பட் இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இது ஜென்ரல் பப்ளிக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம வெறுமனே இவங்களை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது. அரசாங்கம்ன்றது என்னமோ எல்லாத்துக்குமான கியூர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அரசு இதை பண்ணிரும், அரசு அதை பண்ணிரும், எல்லாருக்கும் வேலையை கொடுத்துரும். அரசியல்வாதிகள் அப்படிதான் ப்ராமிஸ் பண்றாங்க, அரசு இதை பண்ணிடும், அரசு அதை பண்ணிடும். அரசுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம தான் எல்லாம் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.